வாழ்க வளத்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு கைமுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து சோயாலங்க. இதுவும் சப்பாத்திக்கு பண்ணுறது தான். சுடு தண்ணியில் வேக வைப்போம்ல சோயா, அந்த மாதிரி வேக வச்சு ரொம்ப ட்ரையாக புளியாமல் பாருங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதுவும் சுட்ட ரெசிபி தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன். எப்படி அந்த தண்ணி சத்தோடு இருக்கும்போது பிரட்டினீங்கன்னா அழகாக எல்லாமே ஒட்டிக்கும். இதில் இதோட கொஞ்சம் சால்ட், இதை நல்லா பிரட்டி வச்சுக்கணுங்க. நான் கார்ன்ஃப்ளவர்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டேன், கார்ன்ஃப்ளவர் மிளகாத்தூள்லாம். இது வந்து பிரட்டும் போது இப்படி மேலாக பிரட்டினீங்கன்னா பவுடராக ஒட்டிக்கும். கொஞ்சம் இப்படி அழுத்தி பிரட்டினீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க தண்ணி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒட்டிக்கும் எல்லாமே. இதை ஒட்டிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சோயாவை போட்டுடலாம். எண்ணெய் காயணும், நான் கொஞ்சம் காயத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இல்லை காஞ்சிருச்சு எண்ணெய். சோயாவை போட்டு கொஞ்சம் பரட்டி விடலாங்க. சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு, வேகிறதுனா அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா அது போட்டாய் நல்லா ஒட்டுற அளவுக்கு இதை நல்லா பரட்டி விடலாம். நம்ம இப்போ பரட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வெங்காயம், பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம், 1 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா 1 பச்சை மிளகா எடுத்துக்கேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன பெட்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. பூண்டு பிடிக்குன்னா 10 பல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இது அப்படியே ஒரு அந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கலாம். இப்போ சோக் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதோட ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம் உங்களுக்கு பன்னீர் சேர்த்து இது ரெண்டையும் இப்போ நைஸாக அரைச்சிடணும். இந்த பூண்டும் வெங்காயமும், ஏன்னா நம்ம எண்ணெய் ரொம்ப ஊற்றலை, அதனால் உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும். கொஞ்சம் சுரண்டி விட்டு பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் வேக அளவுக்கு சுரண்டி விட்டு சின்னதுலேயே வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வெந்தவுடனே ஓரளவுக்கு எனக்கு வெந்துருச்சு. வெந்தவுடனே பன்னீரும் முந்திரி பருப்பும் வச்சுருந்தோம்லங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றியே, அப்படியே அரைக்க முடியாது, தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி இதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. இது அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் சால்ட், ஏன்னா அந்த க்ரீமியாக இருக்கிறதுக்கு நம்ம சால்ட்டே சேர்க்கலை, அதனால கொஞ்சம் சால்ட் அதுக்கு. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இது வந்து சப்பாத்திக்கு A1 இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து சுட்ட ரெசிபிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அந்த ரெசிபியை வந்து போடுவேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இதில் இப்போ கொத்தமல்லி, இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கட்டாயம் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாங்க இந்த அளவு பண்ணிங்கனாவே. உங்களுக்கு தேவைப்பட்டால் லெமன் புழிஞ்சுக்கோங்க கொஞ்சம், இல்லை கெட்டி தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் லெமன் தான் புழிஞ்சிருக்கேன். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சப்பாத்திக்கு இருக்குங்க. இந்த சோயா தொட்டு சாப்பிட்டா சோயா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. இது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கும் நீங்கள் வந்து நான் கெட்டியாக பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து தலை வேணுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தலை இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.